ஹாய் ஹலோ அஸ்ஸலாமு அலைக்கும். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் இறால் பிரியாணி வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஒரு அரை கிலோ வந்து குக்கரில் குழையாமல் இறால் தம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய பேர் வந்து வீடியோஸ் போட்டிருப்பாங்க, இந்த மெத்தடில் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க. நம்ம வந்து தால்ச்சா இல்லாமையே தயிர் பச்சடி வச்சு மட்டும் சாப்பிட்டுக்கலாம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஆயில் சேர்த்து ஆல் ஸ்பைசஸ் சேர்த்து பிரியாணியில் சேர்த்துட்டேன். வெங்காயம் தக்காளி எல்லாமே ஆல்ரெடி நான் அரிஞ்சு வச்சுட்டேன். இப்போ ஒன் பையாக போட்டுக்கலாம். வெங்காயத்தை வந்து ஒரு 4 வெங்காயத்தை கட் பண்ணி அதையும் சேர்த்துருக்கேன். 2 பழுத்த மிளகாய் சேர்த்துக்கோங்க. அதுதான் பிரியாணிக்கு வந்து சூப்பர் ஃப்ளேவராக இருக்கும். நம்ம நல்லா வந்து இதை கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் 3 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் வந்து கடை மிளகாய் தூள் போட்டிருக்கேன். அதனால் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பச்சை வாசனை போக நல்லா வதக்கி விடுங்க. நல்லா இந்த வாசனை வர அளவுக்கு வந்து நல்லா வதக்கி விடுங்க. நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் 1/4 கிலோ வந்து இறால் எடுத்திருக்கேன். அதில் மஞ்சத்தூள், தயிர், மிளகுத்தூள், ஜீரகத்தூள் சேர்த்து ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சுட்டேன். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சிங்கனாக்கா இறாலோட வந்து கவுச்சி ஸ்மெல் இருக்காது. இப்போ வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விடுங்க. இந்த அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள். இந்த இறாலில் வந்து தண்ணி விடுற அளவுக்கு வந்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்லா வந்து சுண்டி வரும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள். நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ ஒரு மசாலா பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்கேன். மல்லி, புதினா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், தயிர், ஸ்பைசஸ் எல்லாமே இதில் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பிரியாணிக்கு வந்து கரம் மசாலா தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி வந்து எல்லாமே வந்து இதில் வந்து மசாலாவாக நம்ம அரைச்சி ஊற்றிட்டோம். மசாலா போட்டதுக்கப்புறம் பச்சை வாசனை போக நல்லா கொதிக்க விடணும். இப்போ வந்து நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இதில் வந்து நம்ம மல்லி, புதினா ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி சக்தி பிரியாணி மசாலா தான் எடுத்திருக்கேன். அது வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குவோம். சேர்த்து ஒரு கிளறி விடுங்க. ஆல்ரெடி வந்து 2 டம்ளர் வந்து தண்ணி இருக்குது. இப்போ வந்து ஒரு 2.5 டம்ளர் வந்து ஊற்றிருக்கேன். உப்பு டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் புளிப்புக்கு. 2 டம்ளர் வந்து அரிசி வந்து ஆல்ரெடி வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க. நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு எம்மியான பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் ஃபுட் கலர் எதுவுமே ஆட் பண்ணலை. இவ்வளோ கலராக வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் சூப்பராக செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக 1/2 kg நெய் கொஞ்சமாக ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்கா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.